அறிவோம் ஆன்மீக ஆலய நிகழ்ச்சியில் தங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தங்களுக்கு தீபாவளி நல்வாழ்த்துக்கள். ஓம் சிவாய நம. இன்று நான் தங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருப்பது திருச்செங்கோடு மாவட்டத்தில் அமைந்துள்ள அர்த்தநாரீஸ்வரர் திருக்கோயில் ஆகும். ஈரோட்டிலிருந்து 18 கிலோமீட்டர் தூரத்திலும் நாமக்கல்லிலிருந்து 30 கிலோமீட்டர் தூரத்திலும் உள்ளது. சுவாமி பெயர் அர்த்தநாரீஸ்வரர், அம்மன் பெயர் பாகம்பிரியாள். 274 சிவாலயங்களில் 208வது தேவார திருத்தலமாகும். பிருகு முனிவர் கைலாயம் வரும் வேளைகளில் சிவபெருமானை மட்டும் வலம் வந்து வழிபடுவார். அவரது அருகில் இருக்கும் உமாதேவியை கண்டுகொள்ளவே மாட்டார். இருவரும் ஒன்றாக அமர்ந்திருக்கும் நிலையில் சிவனை மட்டும் வணங்கும் வகையில் வண்டு வடிவம் எடுத்து சுற்றி வந்து வழிபடுவார். இதனால் கோபமடைந்த பார்வதி, முனிவரே சக்தியாகி என்னை அவமதித்ததால் நீர் சக்தி இழந்து போவீர் என சாபமிட்டாள். இதை அறிந்த சிவன், நானும் சக்தியும் ஒன்றுதான், சக்தியிலே சிவமில்லை என கூறி உமையோளுக்கு தன் இடப்பாகத்தில் இடம் கொடுத்தார். இடப்பாகத்தில் தான் இதயம் இருக்கின்றது. மனைவி என்பவள் இதயத்தில் இருக்க வேண்டியவள் என்பதற்காக இச்சம்பவம் நிகழ்ந்துள்ளது. இருவரும் இணைந்த வடிவம் அர்த்தநாரீஸ்வரர் என்பதாகும். செங்கோட்டு மலை திருச்செங்கோடு என்பதற்கு அழகிய இறைத்தன்மை பொருந்திய செந்நிற மலை என்றும் செக்குந்தான மலை என்றும் பெயர் பொருள். மலையில் பெயரே ஊருக்கு அமைந்து விட்டது. இந்த மலை உருவானதற்கு ஒரு புராண கதை உண்டு. ஆதிசேஷனுக்கும் வாயு பகவானுக்கும் தங்களில் யார் பெரியவர் என்று போட்டி ஏற்பட்டது. இதற்காக ஒரு பந்தயம் கட்டப்பட்டது. ஆதிசேஷன் தன் படங்களால் மேருமலையை அழித்து பிடித்துக் கொள்ள வேண்டும் என்றும் வாயு தன் பலத்தால் மலையை விடுவிக்க வேண்டும் என்பதே பந்தயம். இதன்படி வாயு வேகமாக மலையை வீச அது பல இடங்களில் விழுந்தன. அதில் ஒன்றே திருச்செங்கோட்டு மலை. ஆதிசேஷ பாம்பு மலையை பிடித்தபோது ஏற்பட்ட காயத்திலிருந்து ரத்தம் கொட்டி மலை செந்நிறமானதால் இப்பெயர் வந்ததாக சொல்லப்படுகின்றது. இந்த மலைக்கு நாககிரி வாயுமலை என்ற பெயரிலும் உண்டு. சிவன் கோவிலில் லிங்கம் இருப்பது மரபு. இங்கு மலையே லிங்கமாக கருதப்படுவதால் மலைக்கு எதிரே பெரிய நந்தி உள்ளது. இம்மலையில் ஸ்ரீதேவி பூதேவியுடன் ஆதி கேசவ பெருமாள் செங்கோட்டு வேலவன் ஆகியோர் அருள் தருகின்றார்கள். இம்மலையை பௌர்ணமி நாளில் வலம் வந்தால் கைலாயத்தையும் வைகுண்டத்தையும் வலம் வந்த பலன் கிடைக்கும். கணவன் மனைவி ஒற்றுமையுடன் வாழ இக்கோயிலுக்கு வழிபட வேண்டும் என்றும் கூறப்படுகிறது. ஆகையே அருமை பெருமை வாய்ந்த கோயிலுக்குள் தாங்களும் ஒருமுறை சென்று வேண்டியவற்றை வேண்டி பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு மீண்டும் அடுத்த பதிவில் தங்களுடன். இந்த கோவிலுக்கான வழித்தடத்தை கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து இருக்கிறோம். மேலும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் சிம்பலை கிளிக் செய்து அடுத்து வரும் பதிவுகளையும் காணுங்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பட்டனை அழுத்துங்கள், ஷேர் செய்யுங்கள். குறைகள் இருப்பின் கமெண்ட் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.